ஃப்ரெண்ட்ஸ் பேராகிராஃபில் இருக்க ஏதாவது ஒரு டெக்ஸ்ட்டோ இல்லை கேரக்டர்ஸோ நம்ம தனியாக எக்ஸ்ட்ராக்ட் பண்ணி எடுக்கணும் அப்படின்னு சொன்னால் அதுக்கு வந்து நம்ம வந்து எக்ஸ்டர்னலாக ஒரு அப்ளிகேஷன் யூஸ் பண்ணி அது மூலமாக நம்ம என்ன பண்ணிட்டோம்னா ஒரு ஃபோட்டோ எடுத்தோ அந்த ஃபோட்டோ இருந்து என்ன பண்ணிக்கலாம்னா அந்த டெக்ஸ்ட் வரைக்கும் நம்ம தனியாக எக்ஸ்ட்ராக்ட் பண்ணி எடிட் பண்ணிக்கிற விதத்தில் நம்ம வந்து ஏற்கனவே நிறைய வீடியோஸ் வந்து நம்ம பார்த்துருக்கோம். பட் அந்த விதத்தில் இப்போ நம்ம பார்க்க போகிறது என்னன்னா எக்ஸ்டர்னலாக எந்த ஒரு அப்ளிகேஷன் நம்ம யூஸ் பண்ணாமல் அந்த டெக்ஸ்ட் வரையும் நம்ம எப்படி தனியாக எக்ஸ்ட்ராக்ட் பண்ணி எடுக்கிறது, அதுவும் சரி இமேஜ் கூட இருந்தாலும் சரி இமேஜை விட்டுட்டு தனியாக அந்த டெக்ஸ்ட் வரைக்கும் அந்த கேரக்டர்ஸ் வரைக்கும் நம்ம என்ன பண்ணிக்கலாம் எடிட் பண்ணிக்கலாம். ஸோ அது எப்படி பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். ஸோ இந்த வீடியோ வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ இந்த வீடியோவை கடைசி வரை பாருங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தாலும் இந்த வீடியோக்கு மறக்காம ஒரு லைக் கொடுங்க, உங்க நண்பர் கூடயும் ஷேர் பண்ணுங்க. சரி வாங்க இந்த வீடியோக்குள்ள போயிடலாம். இன்னும் நீங்க மோகா டெக் நம்மளுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணலனா மறக்காம அந்த ரெட் கலர் சப்ஸ்கிரைப் பட்டன் போய் பிரஸ் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூட வர அந்த பெல் பட்டனையும் சேர்த்து பிரஸ் பண்ணிக்கோங்க. நம்மளுடைய லேட்டஸ்ட் அப்டேஷன் எல்லாம் உங்களுக்கு உடனுக்குடன் கிடைச்சிரும். அது மட்டும் இல்லாமல் ஃப்ரெண்ட்ஸ் ஒரு சின்ன ரிக்வெஸ்ட், இந்த வீடியோக்குள்ள பார்த்ததுக்கு அப்புறம் கீழே இருக்க அந்த லைக் பட்டனையும் பிரஸ் பண்ண மறந்துடாதீங்க. அடுத்தடுத்த வீடியோக்கள் பண்றதுக்கு எனக்கு அது கொஞ்சம் மோட்டிவேஷன் கொடுத்த மாதிரி இருக்கும். சரி வாங்க இன்னைக்கு வீடியோக்குள்ள போகலாம். ஃப்ரெண்ட்ஸ் இதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா நம்ம வந்து எக்ஸ்டர்னலாக எந்த ஒரு அப்ளிகேஷன் நம்ம வந்து யூஸ் பண்ண போகிறது கிடையாது. பட் இதில் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து இன்டர்நெட் வந்து கம்பல்சரி இருக்கணும். ஸோ நீங்கள் கீப் பண்ணுற ஒரு அப்ளிகேஷன் பற்றி நீங்கள் கேள்விப்பட்டிருப்பீங்க. பட் அந்த அப்ளிகேஷன் நம்ம யூஸ் பண்ண போகிறது கிடையாது. பட் டேரெக்டாக அதோடைய வெப்சைட் இருக்கு இல்லையா, keep.google.com. ஸோ அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் டைப் பண்ணி என்டர் பண்ணோன்னா அந்த வெப்சைட் எனக்கு இது வந்து போயிடும். ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் சிஸ்டத்தில் பண்ணோம்னா இன்னும் உங்களுக்கு வந்து சுலபமாக இருக்கும். பட் நீங்கள் மொபைல்ன்றதுனால கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும். இங்கே வந்து பார்த்தீங்கன்னா சென்டராக வந்து 3 லைன்ஸ், அதுக்கப்புறம் வந்து ஃபோட்டோகிராஃபி மாதிரி ஒரு இமேஜ், ஒரு பென்சில் மாதிரி ஒரு இமேஜ் இருக்கு இல்லையா. ஸோ அது சென்டராக இருக்க அந்த இமேஜ் வந்து நீங்கள் வந்து ஃபஸ்ட் வந்து செலக்ட் பண்ணிக்கோங்க. ஸோ அதை நீங்கள் வந்து கிளிக் பண்ணணும் பார்த்தீங்கன்னா இப்படி தான் உங்களுக்கு ஓப்பன் ஆகும். கேமரா கீழே வந்து பார்த்தீங்கன்னா டாக்குமெண்ட்ஸ், ரெக்கார்டர் இது மாதிரி ஓப்பன் ஆகும். ஸோ நீங்கள் டாக்குமெண்ட்ஸ் வந்து நீங்கள் வந்து கிளிக் பண்ணிக்கோங்க. டாக்குமெண்ட்ஸ் கிளிக் பண்ணணும்னா பார்த்தீங்கன்னா இது கம்பல்சரி உங்கள் கேலரிக்குள்ளே தான் போகும். ஸோ அந்த கேலரியில் உங்கள் இமேஜ் எது இருக்கோ ஸோ அதை வந்து நீங்கள் வந்து கிளிக் பண்ணிக்கோங்க. ஸோ அது இமேஜ் ப்ளஸ் டெக்ஸ்ட்டாக இருந்தாலும் ஒன்றும் பிரச்சனை கிடையாது. ஸோ எனக்கு வந்து பார்த்தீங்கன்னா இமேஜ் ப்ளஸ் டெக்ஸ்ட் இருக்க மாதிரி ஒரு இது வந்து நான் ஓப்பன் பண்ணிக்கிறேன். ஸோ எனக்கு இங்கே வந்து இப்போ வந்து லோட் ஆகிட்டு இருக்கு. ஸோ இது மாதிரி பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து எக்ஸ்ட்ரலாக எந்த ஒரு அப்ளிகேஷன் யூஸ் பண்ண என்ன பண்ணிக்கலாம், டெக்ஸ்ட் வரைக்கும் தனியாக ஈஸியாக நீங்கள் என்ன பண்ணிக்கலாம் எக்ஸ்ட்ரா பண்ணிக்கலாம். அதுக்கு மொபைல் வந்து பார்த்தீங்கன்னா கம்பல்சரி உங்களுக்கு வந்து இன்டர்நெட் இருக்கணும். ஸோ இங்கே வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 3 டாட் இருக்கு இல்லையா. ஸோ அந்த 3 டாட் வந்து ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. ப்ரெஸ் பண்ணணும் பார்த்தீங்கன்னா இங்கே மேலே பாருங்க உங்களுக்கு வந்து கிராப் இமேஜ் டெக்ஸ்ட் அப்படின்னு இருக்கு பாருங்க. ஸோ அதில் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் டெக்ஸ்ட் வரைக்கும் என்ன பண்ணிக்கலாம்னா தனியாக பிரித்து எடுத்துக்கலாம். ஸோ அந்த கிராப் இமேஜ் டெக்ஸ்ட்ன்றதை நான் வந்து கிளிக் பண்ணுறேன். கிளிக் பண்ணோன்னா இப்போ நீங்கள் பார்க்கலாம் கீழே வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு டெக்ஸ்ட் வரைக்கும் தனியாக வந்துச்சு பாருங்கள். ஸோ இமேஜ் இருந்தாலும் சரி உங்களுக்கு டெக்ஸ்ட் வரைக்கும் என்ன பண்ணிக்கலாம் இது மாதிரி நீங்கள் வந்து எக்ஸ்ட்ராக்ட் பண்ணி தனியாக எடுத்துக்க முடியும். ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப சுலபமான மெத்தட். நீங்கள் வந்து எக்ஸ்டர்னலாக எந்த ஒரு அப்ளிகேஷனும் யூஸ் பண்ணாமல் ஸோ இது மாதிரி பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து டெக்ஸ்ட் வரைக்கும் ஈஸியாக நீங்கள் என்ன பண்ணிக்கலாம் எக்ஸ்ட்ராக்ட் பண்ணி எடுத்துக்கலாம். ஸோ அது மட்டும் இல்லாமல் பார்த்தீங்கன்னா நீங்கள் ஏதாவது அலைன் பண்ணிக்கணும் இல்லை கலர் சேஞ்சஸ் ஏதாவது பண்ணிக்கணும் அப்படின்னாலும் நீங்கள் ஈஸியாக வந்து பார்த்தீங்கன்னா எடிட் பண்ணி எடுத்துக்க முடியும். ஸோ ரொம்ப சுலபமான மெத்தட், நீங்கள் ஒரு தடவை போய் ட்ரை பண்ணி பாருங்க. ஸோ ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோ மூலமாக எக்ஸ்டர்னலாக எந்த ஒரு அப்ளிகேஷனும் யூஸ் பண்ணாமல் ஸோ இமேஜ் ப்ளஸ் டெக்ஸ்ட் இருக்க அந்த ஃபோட்டோகிராஃபில் இருந்து நம்ம டெக்ஸ்ட் வரையும் எப்படி வந்து எக்ஸ்ட்ராக்ட் பண்ணி எடுக்கிறது, அது வந்து எப்படி எடிட் பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு இந்த வீடியோவில் பார்த்தோம். ஸோ இந்த வீடியோ பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தாலும் வீடியோக்கு மறக்காம ஒரு லைக் கொடுங்க, உங்கள் நண்பர் கூடயும் ஷேர் பண்ணுங்க. இதே மாதிரியான அடுத்த டெக்னாலஜி சம்பந்தமான புதிய வீடியோக்களை சந்திக்கிறேன். அதுவரை உங்களை இந்த வீடியோ நான் உங்களுக்கு நன்றி, வணக்கம்.